ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுமாஸ் டெய்லி டைரி. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் இன்ஸ்டன்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு சடனாக ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு சிக்கன் வாங்கி செய்யலாம்னு நினைப்போம். ஸோ எவ்வளோ குயிக்காகவும் டேஸ்டியாகவும் சிக்கன் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை, அப்புறம் 12லேருந்து 15 பல் பூண்டு, 1 மூடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், கல் உப்பு தேவையான அளவு, சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். 1 கிலோ சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, அடுத்து பொடியாக நறுக்கிய பூண்டு இதெல்லாம் போட்டு கிளறி விடுங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். அடுத்து பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கும். அடுத்து தேங்காய் பீஸ் போட்டுக்கோங்க. தேங்காய் பீஸ் போட்ட உடனே நம்ம தூளுகள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், இந்த 4 வகையான தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சிக்கனை போட்டுடலாம். 1 கிலோ சிக்கன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தண்ணி போதும்னா விட்டுருங்க, இல்லைனா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு எகைன் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எகைன் மூடி வச்சுருங்க. ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழிச்சு எகைன் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்திருக்கும். சிக்கன் குழம்பு ரெடி. சிக்கன்லாம் வெந்து குழம்புலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சிக்கன் குழம்பு பதத்தில் வேணும்னா இப்போயே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை கிரேவி மாதிரி வேணும்னா சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சுண்டை விட்டு ட்ரை பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.